இல்லை தம்பி விஜய் சொன்ன மாதிரி ஒன்று டிவிகே ஒன்று டிஎம்கே கிடையாது, கூட்டணி. ஏன்னா டிஎம்கே தனியாகவே நிற்கலையே, கூட்டணிக்கு தான் இப்போ போட்டி. அதனால வியூகம் எப்படி அமைக்கப்படுகிறது என்றால் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வியூகம் அமைக்கப்பட வேண்டும். அந்த வியூகத்தில் யாரெல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்கிறீர்களோ அவர்களை மக்கள் பாராட்டுவார்கள். தம்பி விஜய் போன்றவர்கள், பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களிடம் அவங்ககிட்ட தான் அறிவுரை கேட்டாங்க, பாடமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. அவங்க அறிவிச்சது எஸ்ஐஆருக்கு எதிராக இல்லை, எஸ்ஐஆரை தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற திமுகவை பொறுத்து. ஏன்னா 2-3 இடத்துல என்னன்னா, இப்போ நானே ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன், வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க, நான் ஒரு 2-3 நிமிஷத்தில் பதிவு பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் சில இடங்களில் தவறாக ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழக பிஎல்ஏ கூட உட்கார்ந்து கொண்டு பணியாற்றுகிறார்கள் என்ற செய்தி வந்ததுனால தமிழக அரசு இதில் தலையிடக்கூடாது, அவர்கள் தங்களது வாக்குகளை, பொய் வாக்குகளை பதிவு செய்வதற்கு மறுபடியும் முயற்சி செய்யக்கூடாதுன்னு தான் அதிமுக. ஏன்னா அதிமுக ஆதரவால உச்சநீதிமன்றத்தில் போட்டாங்க, அப்புறம் எப்படி அவங்க எதிராக இருப்பாங்க? அதனால திராவிட முன்னேற்ற கழகம் இதை கையில் எடுத்து மறுபடியும் முறைகேடில் ஈடுபடக்கூடாது என்பதற்காகத்தான் அவங்க போராட்டம் நடத்துறாங்க. அதாவது ஆளும் கட்சி இதில் முறைகேடு ஏற்படுத்தக்கூடாது என இங்கே யாரெல்லாம் மறுபடியும் வாக்குப்பதிவு செய்கிறாங்களோ தேர்தல் ஆணையம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் பரிசீலனைக்கு வருவோம், நீங்கள் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும், வரைவு வாக்காளர் பட்டியலில் எந்தெந்த ஓட்டு இருக்க வேண்டுமோ இருக்கும், இல்லாமல் இருக்க வேண்டியது இருக்காது. ஆக அதை மறுபடியும் பரிசீலனை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பொதுமக்கள் நேரடியாக பதிவு செய்வதை தடுப்பதாக திராவிட முன்னேற்ற கழகம் செயலாற்றக்கூடாது என்பது எனது கருத்து. நீங்க என் புத்தகத்தை படிச்சிருந்தா தெரியும், ஒரே மாதத்தில் நடக்கிறது சவாலை பார்க்கல. ஏன்னா இன்னைக்கு தொழில்நுட்பம் அதிகரித்து விட்டது. இதுல நிறைய பேர் சொன்னாங்க 2002ல் 6 மாசம் நடந்தது. இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்துக்கும் அப்போ உள்ள தொழில்நுட்பத்துக்கும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இன்னொன்று, இதற்கு முன்னால பல இடங்களில் 1 மாதத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு சிறப்பாக நடந்தேறி இருக்கிறது. அதனால 1 மாதத்தில் நடக்க முடியும் என்பதைத்தான் தேர்தல் ஆணையம் நினைக்கிறது. ஒரு நிமிஷம். அப்ப 60 லட்சத்துல ஒருத்தர் கூட போட்டி போடலையா, போராடலையா கேக்குறேன். இல்ல யாருமே ஒருத்தர் கூட அவங்க குடும்பத்துல எங்க போட்ட காங்கிரஸை சார்ந்தவர்கள் கூட ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது, அதனால் மறு வாக்குப்பதிவு கேளுங்கள் யாரும் கேட்கல. அப்போ இவ்வளோ பெரிய தேர்தல் சிறப்பாக நடந்து முடிந்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட பின்பும் இன்னைக்கு இப்படி நீங்க பேசாதுங்க என்பதை மக்கள் உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். இப்ப 5 ஏறக்குறைய 6 கோடி ஃபார்ம் விநியோகிக்கப்பட்டு விட்டதா இல்லையா? மறுபடியும் அதை கலெக்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இதுல என்ன கஷ்டம்னு? ஆக இன்னைக்கு தொழில்நுட்பம் என்ன, 1000 வாக்காளருக்கு தான் ஒரு பிஎல்ஓ. ஆக பிரித்து விடப்பட்டிருக்கிறது. 6 கோடி வாக்காளர்களுக்கு சில பிஎல்ஓக்கள் கிடையாது. 1000 வாக்காளருக்கு ஒரு பிஎல்ஓ. 1000 வாக்காளர்னா மிஞ்சி போனா ஒரு வீட்டில் 4 வீடுனா 25 வீடு, 250 வீடு தான் இருக்கும். அந்த 250 வீடை காலையில் ஒரு 5 வீடு, சாயந்தரம் ஒரு 5 வீடுன்னு பார்த்தாலே ஒரு வாரத்தில் முடிச்சிடலாம். ஆக பிரித்து அதில் பிஎல்ஏ 2ன்னு எங்கள் கட்சி தொண்டர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் அதிக பிஎல்ஏ 2க்கள் இருக்கிறாங்க. ஆக அப்படி இருக்கும்பொழுது ஒரு 1000 வாக்காளர்களை பிரித்து பார்க்க முடியாதான்னு தான் நம்ம கேட்குறோம். அதனால தான் அதிமுக என்ன சொல்கிறாங்க, 1000 வாக்காளர்கள் தானே, வீட்டுக்கு வீடு போங்க, மிஞ்சி போனால் 250 வீடு தான் இருக்கும், 10 தெரு ஒரு வீடா 25 தெரு தான் நம்ம போக வேண்டியது, ஆனால் ஒரு இடத்துல உட்கார்ந்து செய்யாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நடந்து முடிந்து கொண்டு இருக்கிறது, இதை பற்றி கவலைப்பட வேணாம். முதல்ல வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு
தேர்தல் ஆணையம் என்ன பணி கொடுத்தாலும் அது அரசு ஊழியர்கள் செய்ய வேண்டும் என்பது அரசியலமைப்பு இருக்கிறது. வருவாய்த்துறை ஊழியர்கள் 24 மணி நேரமும் சிறப்பாக செயலாற்றி இதனால தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது. இதில் அரசியல் இருக்கலாம், ஆளும் கட்சி அவங்கள தூண்டி விட்டுருக்கலாம் தமிழ்நாட்டில். அதனால இது ஜனநாயக கடமை, எல்லோரின் கடமை இது. அவர்களும் அதில் பங்கெடுக்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். நான் சேகர் பாபுவை வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு அர்ச்சகர் அம்மா கையில தாமரை இருக்கு, அனைவர் உள்ளத்திலும் தாமரை மாதிரி மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னதை நீங்க அரசியல் செய்ய வேண்டாம்னு சொன்னா, நீங்க ஆலயத்துக்குள்ள தாமரையே இருக்கக்கூடாதுன்னா லட்சுமி தாமரை மேல தான் உட்கார்ந்துருக்காங்க, சரஸ்வதி தாமரை மேல தான் உட்கார்ந்துருக்காங்க. ஆக தாமரையை பற்றி பேசுபவர்கள் ஆலயை விட்டு வெளியேறுங்கள்னு சொன்னா முதல்ல அறநிலையத்துறையை விட்டு சேகர் பாபு வெளியேறட்டும் நான் சொல்றேன். என்ன பேச்சு? ஒரு குளத்துல தாமரை பண்ண அரண்டுறாங்க. அங்க ஒரு பார்க்க சரி செய்தாங்க, அதுல தெரியாம ஒரு அதிகாரி தாமரை போட்டாரு. குளத்துல தாமரையை போட்டோன்னே இவருக்கு நடுநடுங்க வந்துருச்சு. அதே மாதிரி கோயில்ல தாமரையை போட்டோன்னே அதுக்கு அரண்டு போறாரு. ஆக தாமரையை பார்த்து அரசியல்ல மட்டும் இல்ல ஆன்மீகத்திலே அரண்டு போறாங்கன்னா, நீங்க தாமரை தவிர்த்து ஆன்மீகம் கிடையாது, தாமரையை தவிர்த்து அரசியலும் கிடையாது. தாமரையை பார்த்து அரண்டு போகிறீர்கள் என்றால் நீங்கள் தான் மிரண்டு போவீர்கள். நீங்கள் தான் அறநிலையத்துறையை விட்டு வெளியேற வேண்டும். அந்த அர்ச்சகர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கும். ஏனென்றால் அவர் ஒன்றும் தப்பா சொல்லலையே, சின்னத்தில் போடுன்னு சொன்ன. நான் கேட்குறேன், பல சிறுபான்மை வழிபாட்டு மன்றங்களில் வழிபாட்டு இடங்களில் தேர்தலுக்கு முன்னால இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு தீர்மானமா சொல்றாங்களா? அதை என்னைக்கான எதிர்த்தீங்களா? பெருமையா வேற சொல்றாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமா முடிவு பண்ணி எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு. அதனால ஆன்மீகத்தில் அரசியலை சேகர் பாபு தான் கலக்கிறார். கடுமையான எச்சரிக்கையை நான் விடுக்கிறேன். தாமரையை விடுத்து ஆன்மீகம் கிடையாது. சூரிய சுப்பிரபாதம்னு ஒன்று இருக்கு, ஒன்று அங்கே எதிர்த்தமா? சூரியனுக்கு சுப்பிரபாதம் சில கோயில்களில் பாடுறாங்க, எதிர்த்தமா? குறுகிய மனப்பான்மையை அறநிலையத்துறையில் காண்பிக்க வேண்டாம் என்று சேகர் பாபுக்கு நான் எச்சரிக்கை விடுக்கிறேன். நான் சொல்றேன், ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் தான் பாடம் கத்துக்கிட்டார். அவரு பிரசாந்த் கிஷோர் வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு போனாரு விஜய்க்கு. பிரசாந்த் கிஷோர் பாடம் சொல்லி கொடுத்துட்டு போனாரு. அந்த பாடம் சொல்லி கொடுத்தவர் என்ன ஆனாருன்னு நீங்க பாடம் கத்துக்கப்பான்னு சொன்னேன். உண்மைதானே? பிரசாந்த் கிஷோர்ட்ட பாடம் கத்துக்கலன்னு சொல்லுங்க, கத்துக்கிட்டார்ல. பிரசாந்த் கிஷோர்ட்ட பாடம் கத்துக்கிட்ட திமுக, பீகாரிகளை மோசமா பேசின திமுக அதே பிரசாந்த் கிஷோரையும் அமர்த்தினாங்க. அதனால தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த பிரசாந்த் கிஷோருக்கு என்னாச்சுன்னு தம்பி விஜய் தெரிந்து கொள்ளட்டும்ன்ற எனது கருத்து. இல்ல பிஎம் ஒண்ணு மாற்று கருத்து சொல்லலையே. பிஎம் அவர் அரசியலுக்கு வர சொல்லலையே. பிஎம் அவரை வியூக அமைப்பாளரை மட்டும்தான் பார்த்தாரு. ஆனா இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால வரைக்கும் வியூக அமைப்பாளரை வெற்றி தான் பெற்றார். அரசியலுக்கு வந்தா புதுசா அரசியலுக்கு வர்றவங்களுக்கு இதான் கதிப்பா அப்படின்னு சொல்ல. அப்படியாப்பா? அப்படியா? இல்லை இல்லை, ஒரே ஒரு நிமிஷம். நான் சொன்னது 11:30 மணி. ஓகே, வழியில் ஒரு பெரியம்மா என்னை பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு அவங்கள பார்க்க போனேன் நான். ஆனால் இங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இவங்க பேங்க்லேருந்து லெட்டர் வந்துருட்டும், லெட்டர் வந்தப்புறம் வாங்கன்னு சொன்னாங்க. பேங்க்லேருந்து பேங்க் ஆஃபீஸர் எல்லாரும் இன்னைக்கு ஏதோ ட்ரைனிங் போயிருக்காங்க, அதனால தாமதமானது. அதனால் அது வந்துருச்சான்னு கேட்டுட்டு நான் வந்தேன். நான் வீட்டிலேருந்து ரொம்ப நேரம் முன்னாலே கிளம்பிட்டேன். அதனால் ஒருவேளை தாமதமாகி இருந்தால் மன்னிக்கவும். அது வந்து அதுவும் மக்களுக்கு அந்த அனுமதி லெட்டரோட கொடுத்துடலான்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் மக்களுக்கு அந்த லெட்டர் தாமதிக்கப்படக்கூடாது என்று நான் தாமதமாக வந்தேன். தயவு செய்து ஒருவேளை நீங்கள் வருத்தப்பட்டிருந்தால் மன்னிக்கவும்னு கேட்டுக்கொள்கிறேன். இனிமேல் நேரம் சரியாக கடைபிடிக்கப்படும். நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்கப்பா, நான் என்னப்பா பண்ணுறது? 11:30 மணிப்பா. சரி.
சரி, நீங்க நல்ல வேளை மழையில் இருந்து காப்பாற்றப்பட்டீர்கள் எல்லாரும். என்னன்னு சொல்லணும்னு நினைச்சேன். மாநகராட்சி போட்டு வாங்குறாங்களாம்ப்பா. மாநகராட்சி போட்டு வாங்குறாங்களாம். போட்டு வாங்கியிருக்காங்க. மாநகராட்சினால தண்ணி தேங்காதுன்னா ஏன் போட்டு வாங்குறாங்க? பத்திரிகை தம்பிங்களாம் நான் ஒரு சொல்லிக்கிறேன், நீங்களாம் கொஞ்சம் சீக்கிரம் உள்ள வந்ததுனால மழையில் இருந்து காப்பாற்றப்பட்டீர்கள். மழை பெய்து வெளியே அப்படின்னு அதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க அமெரிக்கா மாதிரி சிங்கப்பூர் மாதிரி ஆக்குறேன்னு சொன்னீங்க, ஆக்க முடியல. என்ன அமெரிக்காவை உதாரணத்துக்கு கொண்டு வந்து வந்துட்டீங்க. அமெரிக்கா மாதிரி இல்லை, எங்க திராவிட அரசு அதை விட ஜாஸ்தியா நல்லா வேலை செய்யன்னு சொல்லாம என்ன அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அவங்க சிங்கப்பூரை ஆக்குவேன்னு சென்னைன்னு சொன்னது என்னாச்சு ஸ்டாலின்? கூவத்தை சுத்தப்படுத்துவேன்னு சொன்னது என்னாச்சு ஸ்டாலின்? அதனால இன்னைக்கு 4000 கோடியை செலவழிக்காம போட்டு வாங்குறாங்களாம். மீனவர்கள்ட்ட இருந்து போட்டு வாடகைக்கு வாங்கினது போய் சென்னை மாநகராட்சி சொந்தமா போட்டு வாங்குறாங்களாம். நான் ஒன்று கேள்விப்பட்டேன், வேளச்சேரிலேருந்து ஒரு தம்பி போய் பேங்க்குக்கு போனாராம். கார் வாங்க லோன் வேணும், இல்லை போட்டு வாங்க லோன் வேணும்னு கேட்டாராம். கடைசியில் இப்போ எல்லாரும் போட்டு வாங்க வச்சுட்டீங்களேப்பா. ஓட்டு வாங்கிட்டு போட்டை வாங்க வச்சுட்டீங்களே, அதான் எங்களோட கவலை. ஓட்டு வாங்கினீங்க, அதனால ஒழுங்கா வேலை செய்யுங்க, போட்டு வாங்க விடாதுங்க.